தூத்துக்குடி பக்கில ஓடை. இங்க தூரம் சுத்து பர்மா காலனி. இங்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கு. தந்தானத்தானா தனதந்தானத்தானா தந்தானத்தானா தனதந்தானத்தானா தந்தானத்தானா பெற்ற குழந்தைகளை தவிக்க விட்டு தாய் தந்தை செய்த செயலால் அப்பகுதி மக்கள் பெரும் சோகம். புது வீட்டில் குடியேறிய 10 நாட்களில் இப்படி ஒரு விபரீத முடிவெடுக்க என்ன காரணம்? கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அடுத்த கல்வராயப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் ஐயப்பன். இவருடைய மனைவி ஜெயா. இவங்களுக்கு 11 வயசுல ஒரு மகளும் 8 வயதுல ஒரு மகனும் இருக்காங்க. கடந்த 10 நாளைக்கு முன்னாடி குடும்பத்தோட சொந்த ஊரை காலி செஞ்சுட்டு ஐயப்பனும் அவருடைய குடும்பமும் கரூரை அடுத்த பஞ்சமாதேவி கிராமத்துல புதுசா வீடு வாடகைக்கு போயிருக்காங்க. இதுல வழக்கம் போல குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிட்டு பள்ளி முடிஞ்சிட்டு முதல்ல தன்னுடைய மகன் வந்து வீட்டு கதவை தட்டியிருக்காங்க. ஆனா ரொம்ப நேரமாகியும் பூட்டின வீடு பூட்டினபடியே இருந்தது. எவ்வளவு தட்டியும் வீட்டு கதவு திறக்கவே இல்லை. இதனால அந்த 8 வயசு குழந்தை அக்கம் பக்கத்தினர்கிட்ட போய் நடந்த விவரத்தை சொல்லி அவங்களும் விரைஞ்சு வந்து கதவை தட்டியிருக்காங்க, திறக்கல. அதுக்கப்புறம் கதவை உடைச்சு உள்ள பார்த்த எல்லாருக்குமே அப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் காத்துட்டு இருந்தது. தம்பதி 2 பேருமே ஒரு விபரீத முடிவு எடுத்திருந்தாங்க. உடனே அக்கம் பக்கத்தினர் இத பத்தி அங்கிருந்த காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தகவல் அறிந்த வெங்கமேடு போலீசார் விரைஞ்சு வந்து அந்த உடல்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமா பிரேத பரிசோதனைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த விபரீத முடிவுக்கான காரணம் பத்தி போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. சொந்த ஊரை விட்டு பஞ்சமாதேவி கிராமத்துல குடியேறிய 10 நாட்கள்ல இந்த தம்பதியினர் இப்படி செய்யறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியாம அப்பகுதி மக்கள் ரொம்பவே சோகத்துல இருக்காங்க.